2000 கோடி ரூபாயை நாங்கள் வாங்கி வந்த பின்பு உங்களுக்கு தண்ணீரை தந்துவிட்டுதான் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. நீங்க தெரிந்து கொள்ளுங்க, தேர்தல் நேரத்தில் ஜாதி மதம் இனத்தை சொல்வார்கள். இன்றைய முதல்வர் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார் என்றால் எந்த ஜாதி என்று கேட்கவில்லை, எந்த மதம் என்று கேட்கவில்லை. பிள்ளையார் கோயிலை வணங்குகின்றவருக்கும் உண்டு, முத்தாரம்மன் ஆலயத்தில் வழிபடுகின்றவருக்கும் உண்டு, நாராயணசாமி கோயிலுக்கு செல்கின்றவருக்கும் உண்டு, கிறிஸ்தவ வழிபாடு உள்ளவருக்கும் உண்டு, முஸ்லிம் வழிபாடு பண்ணுகின்றவருக்கும் எந்த மதம் எந்த ஜாதி என்று பார்க்காமல் 1,15,00,000 பேருக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு இடத்தில் கூட அப்பாவு சொன்னாதான் கிடைக்கு, இஎஸ்ஆர் சொன்னவங்களுக்கு தான் கிடைக்கல, கிடைக்கலன்னு எங்கிட்ட கேட்க சொல்லல. தகுதியானவர்களுக்கு கொடுக்கின்ற முதல்வருக்கு எந்த அளவுக்கு மனித நேயத்தோடு வெளிப்படைத்தன்மையோடு நம்முடைய முதல்வர் செயல்படுகின்றார் என்பதை கூறி, இந்த ஊரை பொறுத்தளவில் உலக அளவில் இந்த ஊருக்கு பெருமை உண்டு. நாம் பேசுகின்ற தமிழ் மொழி என்று நிரூபித்து காட்டவர் இந்த மண்ணின் மைந்த இந்த ஆலயம், இந்த இடத்திலே இருக்கின்ற அவருடைய நினைவெல்லாம் அமைந்திருக்கின்ற இடத்தில் வாழ்ந்து மறைந்த ஐயா கால்வல் அவர்களுடைய பெரும் முயற்சியால் தான் 18 ஆண்டு காலம் 18 மொழிகளை கற்று தேர்ந்து தமிழ் மொழி உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் ஒன்று தமிழ் அழியாமல் இருக்கிறது என்று நம்முடைய ஒப்பிலக்கணம் மூலம் நமக்கு நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். வட இங்கிலாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்த மண்ணில் கல்வி ஸ்தாபனங்களை நிறுவி வாழ்ந்து மறைந்தவர் ஐயா கால்வல் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் வாழ்ந்து மறைந்த இந்த மண்ணில் இருந்து பேசுவது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. எவ்வாறு உண்மையை உறக்க சொன்னாரோ ஐயா கால்வல், அதே வழியில் தான் நாங்களும் உறக்க சொல்கின்றோம். ஐயா மறைந்த கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய ஐயா கால்வல் அவர்களுக்கு நினைவு விருத்தை அறிவித்தார். அப்போது இருந்த குருவானவர் ஐயா, அவர் வாழ்ந்து மறைந்த இல்லத்தில் தான் எங்கள் குருவானவரும் தங்குகிறார். அதை நீங்கள் நினைவில்லாமல் ஆகிவிட்டால் எங்கள் குருவானவருக்கு இல்லை என்று சொன்னவுடன் 35 லட்சம் ரூபாயை உடனடியாக இல்லம் கட்ட கொடுத்தவர் மறைந்த தலைவர் கலைஞர் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. தம்பி ஜெயகருக்கு தெரியும். அப்போது பரிதி இளவரசி அவர்கள் அமைச்சராக இருந்தார். இந்த ஆலயத்துக்கு அவரை அழைத்து வந்து அவரிடம்தான் கோரிக்கை மனுவை இருக்கக்கூடிய தாய்மார்கள் 100க்கு மேற்பட்டவர்கள் கொடுத்தார்கள். அவர் கலைஞரிடம் கொடுத்தார். அடுத்த நிமிடமே அந்த விழாவிலே 35 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வணங்க செய்தவர் மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவே கலைஞருக்கும் நம்முடைய ஐயா கால்வலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. செம்மொழி அன்றைக்கு தமிழ் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணம் ஐயா கால்வல் என்று சொன்னது மறைந்த தலைவர் கலைஞர் செம்மொழி மாநாட்டு கோயம்புத்தூரில் சொன்னார். ஆகவேதான் அண்ணா அவர்கள் முதல்வரானவுடன் இந்த கால்வல் அவர்களுக்கு நம்முடைய கடற்கரை சாலையிலே நேப்பியார் பாலருகே அண்ணா சமாதிக்கு முன்னாடி முதல் சிலையை வைத்தது. இன்றும் கால்வல் அங்கு சிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கலைஞர் அண்ணா செய்த பெருமை. ஆகவே அந்த அளவில் இந்த மண்ணில் இருந்து இதை பேசுவதை பெருமையாக இருக்கின்றோம். 24 முகாம்களில் நடத்தியதை பெருமையாக இருக்கின்றது. இங்கு நிறைவாக இந்த மண்ணிலே இந்த தமிழ் மண்ணிலே நிறைவு செய்வதை பெருமையாக கருதி மீண்டும் ஒரு முறை அலுவலர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை நம்முடைய முதல்வர் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இங்கு கோரிக்கைகளை முழுமையாக உங்கள் கவனத்தில் வச்சு மக்கள் பயன்படுகின்ற வண்ணம் முழுமையாக செய்து கொடுப்பதற்கு மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைத்து நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை செய்த ஜெயகருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றவர்களுக்கும் நன்றி கூறி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம்.